ஏய், சின்ன புள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. தாத்தா நான் சொல்றேன் தாத்தா. நான் காலையில எந்திரிச்சு இதோ இப்படி வாசல் தெளிச்சிட்டு இருந்தேன்னா அத்தை அங்க இருந்து வந்தாங்க. நான் அத்தைய பார்க்கவே இல்ல. நான் இந்த பக்கம் இப்படி திரும்பி வாசல் தெளிச்சிட்டு இருந்தேன்னா நான் தெரியாம இப்படி தெளிச்சிட்டு இருந்தப்போ அத்தை மேல இப்படி தண்ணி தெளிச்சிட்டேன். ஆதிரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன நடந்தது சொல்லுன்னு தானே கேட்டாங்க. செஞ்சு காட்ட சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. அதுக்கப்புறம் நான் போய் சொல்றேன்னு அத்தை மறுபடியும் தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. அதான் என்ன நடந்துச்சோ நான் அதை அப்படியே செஞ்சு காட்டினேன். நீ மனசுல எதையும் வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ற. உன்னை இப்படியே விட்டா அவ்வளவுதான். என்ன நடந்ததுன்னு சொல்ல சொன்னத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு காமிச்சிட்டா. அவ்வளவுதான் அகல்யா. ஏய், ஒரு தடவை நடந்துச்சுன்னா தெரியாம நடந்துச்சு. அதே 3 வாட்டி திரும்ப திரும்ப செஞ்சா அது வேணும்னே செய்யறது. அண்ணி, இனிமே எல்லா வேலையும் ஆதிரா தான் பார்க்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஒண்ணு நான் சாருமதியை மட்டும் தான் பாத்துக்க சொன்னேன். இந்த வேலையெல்லாம் நான் ஒண்ணு செய்ய சொல்லல. என்ன அண்ணி, ஆதிராவுக்கு நீங்க தண்டனை கொடுக்கறதுக்கு போட்ட திட்டம் எல்லாம் இப்போ உங்களுக்கே பிரச்சனையா முடியுது போலயே. சுபத்ரா, ஆதிரா வேலை செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கா. எல்லா வேலையும் கத்துக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா எப்படி சரியா செய்யணும்ன்றத நீ சொல்லிக் கொடு. சரிங்கம்மா. நாம இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு நைட் அங்கதான் தங்க போறோம். நாளை காலையில அபிஷேகம் பார்த்துட்டு தான் திரும்பி வர போறோம். சாயந்தரம் எல்லாரும் ரெடியா இருங்க. சரிங்கம்மா. பாட்டி. அகல்யா, நீ போய் உன் வேலையை பாரு. ஆதிரா, இப்ப வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா புரியவே இல்ல. இன்னொரு தடவை புரியுற மாதிரி சொல்றியா? இதோ இப்பவே புரியுற மாதிரி சொல்றேன் சித்தி. நான் இந்த மக்குல தண்ணி எடுத்து நான் இப்படி வாசல் தெளிச்சுட்டே இருந்தேனா அப்ப அத்தை வந்தாங்களா, அவங்கள நான் பார்க்காம நான் இப்படி தெளிச்சுட்டே இருந்தப்போ இப்படி தண்ணி பட்டுருச்சு. இப்படிதான் தண்ணி தெரியாம பட்டுருச்சு. இப்போ தெளிவா புரிஞ்சுதா சித்தி? ஆதிரா, என்ன பண்ற நீ? அத்தை, மா, நீங்க என்ன சில மாதிரி நிக்கிறீங்க? போய் ட்ரெஸ் மாத்துங்க முதல்ல. வாங்க வாங்க போலாம். வாங்கம்மா. ஆதிரா, தண்ணி எப்படி தெளிக்கணும்னு நான் சொல்லி தரேன். அம்மா, நிஜமாவே நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு புரியலையா? நீ வேணும்னு தான் செஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆதிரா, இனிமே எப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத, சரியா? சரி, கொடுங்க. ஹே அகிலா, வா வா வா. போன காரியம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சதுக்கா. ப்ரொடியூசருக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கா. ஹீரோ கிட்ட கதை சொல்ல சொல்லியிருக்காரு. அப்பாடா. அக்கா, சாருமதிக்கு இப்ப எப்படி இருக்கு? சாருமதி கீழே விழுந்துட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னது, சாருமதி கீழே விழுந்துட்டாளா? நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிட்டக்கா. நானா? நான் எப்படா சொன்னேன்? சரி, அதெல்லாம் விடு. இத போய் ஏன் யோசிச்சுட்டு இருக்க? ஏய் நில்லு. எங்க போயிட்டு வர? வெளியே போயிட்டு வர. நீ வெளியிலன்னா எங்க? என்ன நீ ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனா? ஆமா, நீ நிஜமாவே நீ கதை சொல்லதான் போனியா? எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை. நாம தான் முகத்துல தீர்த்தம் தெளிச்சுன்றத கண்டுபிடிச்சிட்டாங்களோ?
எதுக்கா நீ எப்ப பார்த்தாலும் போலீஸ் ஆபீசர் மாதிரி என்கொயரி பண்ணிட்டே இருக்கீங்க? எனக்கு உன் தம்பி மேல சந்தேகமா இருக்கு. இவன் தான் சாமியார் வேஷம் போட்டு கோயிலுக்குள்ள வந்து சாருமதி கிட்ட பேசினான்னு நினைக்கிறேன். வேஷம் போட்டு வரணும்ன்ற அவசியம் அவனுக்கு இல்ல. நீ எல்லாத்துக்கும் இப்படி சந்தேகப்பட்டா எப்படி? என் சந்தேகத்தை தீர்த்துக்கலனா என்னால ராத்திரி தூங்க முடியாது. மணி, அம்மா. சாமி ரூம்ல இருந்து ஒரு காவி துணியும் ருத்ராட்ச மாலையும் எடுத்துட்டு வா போ. சரிங்க. இந்த மாலையை கழுத்துல போட்டு துண்ட போடு. அதெல்லாம் எதுக்கு நீ செய்ய சொல்றீங்க? அவன் செய்ய மாட்டான். இவன் அதை செய்யலனா இவன் இந்த வீட்ல இருக்க முடியாது. டேய் போடுறா. மணி கொண்டு போய் கொடு. இந்தாங்க. அந்த விபூதியையும் பூசு. அகல்யா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, கதை சொல்றேன்னு ஊருக்கு போயிட்டு நேத்து சாமியார் வேஷம் போட்டு கோயிலுக்கு வந்தது அகிலன் தானே எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அதனாலதான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க மாமா, சாமியார் வேஷம் போட்டு அவனை சன்னியாசியாக்க பாக்குறாங்க. அறிவு இருக்கா? அப்பா, நான் அவனை சன்னியாசி ஆக்கலப்பா, சும்மா செக் பண்றேன். போது நிறுத்து. அது இல்லப்பா. நிறுத்துன்னு சொல்றேன்ல. ஏண்டா, அப்பதான் அறிவு கட்டத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ புத்தி கட்டத்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்க. வாங்க போய் எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நைட்டு கோவிலுக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? போங்க எல்லாரும் கிளம்புற வேலையை பாருங்க. வாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா மாசமா இருக்கிற பேத்திய காணோம்? அவ வீட்ல ரெஸ்ட் எடுக்கறாம்மா. நல்லா இருக்காங்களா? நல்லா அம்மா இருக்கா. நான் வரட்டுமா? சரி போயிட்டு வாங்க. அம்மா, வள்ளி கும்மி பாட்டு பாடுங்க. பாட்டி, வள்ளி கும்மி பாட்டுனா என்ன? அது வள்ளி பிறந்ததுல இருந்து முருகன் மேல காதல் வந்து அவரை திருமணம் செய்யற வரைக்கும் வள்ளியோட வாழ்க்கைய கும்மி பாட்டா பாடுறது. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கோயில்ல வந்து வேண்டிக்கிட்டு வள்ளி கும்மி பாட்ட பாடனா முருகன் மாதிரியே அன்பா அழகா கணவன் கிடைப்பான்னு நம்பிக்கை. ஏமா சிரிக்கிறீங்க? பாட்டி உன்னை கிண்டல் பண்றாங்க. என்ன கவிதா, நீ மட்டும் தனியா உட்கார்ந்திருக்க, என்னாச்சு? கவிதாவோட மூத்த பொண்ணு யாரோ முன்ன பின்ன தெரியாதவனை காதலிச்சு வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அது தெரிஞ்சதுனால ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யாரும் வர்றது இல்ல.
அப்படியே வந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் சம்மதம் நின்னுடுது. அதான் அதே யோசனையா இருக்குறா. நிறுத்து. இதான் சாக்குன்னு என் வீட்டு விஷயத்துல வெளியில சொல்லிட்டு தெரியுறியா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உனக்காக தானே சொல்லிட்டு இருந்தேன். உன் வீட்டுல மட்டும் என்ன குறைச்சலா இருக்கு? உன் பையனும் உன் வீட்டுக்கே தெரியாம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான்ல. நீ யாருக்கும் தெரியாம அதை மறைச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இருந்து நடத்துற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்ச. எங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் ரகசியமும் பிரச்சனையும் இருக்கதான் செய்யுது. இந்தாம்மா கவிதா, யோசிச்சு பேசு. எல்லார் வீட்லயும் ஏன் எங்களையும் சேர்த்துக்கிற? எல்லார் வீட்லயும் இருக்கிறதா எங்க வீட்டு விஷயம் வெளியே தெரிஞ்சிடுச்சு. உங்களோட இது வெளியில தெரியல. அதுவும் ஒரு நாளைக்கு தெரியதான் போகுது. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பேசிக்கிட்டே போற. எங்க வீட்ல அப்படி என்ன இருக்கு? எங்க சொல்லு பாக்கலாம். வேண்டாம், விடுங்க. நான் உங்ககிட்ட சண்டை போடுற மூட்ல வரல. நான் நிம்மதியை தேடி கோயிலுக்கு வந்திருக்கேன். என்ன எங்களை பார்த்து பரிதாபப்படுறியா? எங்களுக்கு உன்னோட பரிதாபம்லாம் ஒண்ணு தேவையில்லை. ஏ அகல்யா, கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம். அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. இவ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறா. அது என்னன்னு எனக்கு இப்ப தெரியணும். நான் எதையும் மனசுல வச்சு மறைச்சு பேசல. ஊருக்கு தெரிஞ்சதுதான் பேசுறேன். இந்த ஆதிராவோட அம்மாவை உங்க அண்ணன் மதியழக யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல முதல் மனைவி சுபத்ராவுக்கு துரோகம் தான் பண்ணலையா? எல்லாத்த விட முக்கியமா கல்யாணத்துக்கு முன்னாடியே வெண்ணிலா கர்ப்பமாகலையா? கவிதா, போத நிறுத்து. அதானே, எங்க எல்லார பத்தி பேசும்போது கம்முன்னு இருப்பீங்க, ஆனா உங்களை பத்தி சொன்னா கோவம் வருதா? என் பொண்ணாவது காதலிச்சவன் கூட தான் ஓடி போனான். அவனையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ரெண்டாவது பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும். ஆனா என்ன, கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளவுதான். நாளைக்கு உங்க பேத்திக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுன்னு பாப்போம். ஏய், எதுக்கு அப்படி சொல்ற? எங்க பொண்ணுக்கு என்ன? ஏற்கனவே ரெண்டாவது பொண்டாட்டியோட பொண்ணு. இதுல அவங்க அம்மாவும் செத்து போச்சு, அவங்க அப்பாவும் ஜெயில இருக்காரு. வரவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா என்ன? இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆன மாதிரி தான். அப்படி யாராவது பண்ற மாதிரி இருந்தா உங்ககிட்ட இருக்க காசுக்கும் பணத்துக்கும் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ற கல்யாணத்தினால காலம் முழுக்க நிம்மதி இல்லாம உங்க பேத்தி தான் கஷ்டப்பட போறா. கவிதா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அம்மா அப்பா பண்ண தப்புக்கு பொண்ணு என்ன செய்வா? சரி விடு சுபத்ரா, இதோட நிறுத்திக்கலாம். நாம இன்னைக்கு ராத்திரி கோயில தங்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆனா எனக்கு மனசு சரியில்லை. நான் வீட்டுக்கு போறேன். நீங்க இருந்துட்டு வாங்க. அம்மா, நீங்க தனியா போறீங்களா? அம்மா, பாட்டி கூட நான் போறேம்மா. சாரதா, என்னாச்சு உனக்கு? இவங்க இப்படி பேசினாங்கிறதுக்காக மனசொடைஞ்சு வீட்டுக்கு போறதா? நம்ம சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கோம். அதுவும் நைட்டு தங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். எல்லாரும் நைட்டு தங்கிட்டு காலையில போவோம். என்னால முடியலைங்க, நான் வீட்டுக்கு போறேன். அப்பனே முருகா, வள்ளித்தாயே, என்ன மன்னிச்சிருங்க. நான் வீட்டுக்கு போறேன். அகிலன், அம்மாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறியா? வரேன் சுபத்ரா, வரேங்க. அப்பாடா, நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? நல்லா இருக்குப்பா. எல்லாரும் முன்னாடி நம்ம வீட்டை அவமானப்படுத்தும் போது பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? நம்ம வீட்டு மான காத்துல பறக்கும் போது நீங்க வேணா சும்மா இருக்கலாம், என்னால இருக்க முடியாது. அம்மாடி சுபத்ரா, நம்ம இருந்துட்டு காலையில போவோம். போய் உட்காரு, போங்க போங்க.
உங்களுக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, எனக்கு பசிக்கல. சரி, அப்ப குடிக்க கொஞ்சம் பாலாவது எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சிட்டு பிபி டேப்லெட் போட்டுக்கோங்க. இருங்க, தோ வரேன். ஏற்கனவே 2வது பொண்டாட்டியோட பொண்ணு, இதுல அவங்க அம்மாவும் செத்து போச்சு, அவங்க அப்பாவும் ஜெயில இருக்காரு. வரவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா என்ன? இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆன மாதிரி தான். பாட்டி, இந்தாங்க. ஒன்னும் சாப்பிடாம வெறும் வயித்துல மாத்திரை போடக்கூடாது. பாலாவது குடிங்க பாட்டி. கோயில்ல அவங்க பேசினதெல்லாம் இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா பாட்டி? அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். அத பெருசா எடுத்துக்காதீங்க பாட்டி. அவங்க கூட அத வேணும்னே சொல்லிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல தெரியாம ஏதோ கோவத்துல சொன்னதாதான் இருக்கும். இந்தாங்க, இந்த பாலை சாப்பிடுங்க. குடிங்க பாட்டி, குடிங்க. இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் குடிங்க பாட்டி. இல்ல வேண்டாம்மா. இனிமே எதையும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. படுங்க. ஆதிரா, வேண்டாம்மா, இதெல்லாம் செய்யாத. ஏன் பாட்டி, நான் உங்களுக்கு கால் அமுக்கி விடக்கூடாதா? சுபத்ரா அம்மா கால் அமுக்குனா உங்களுக்கு வலியெல்லாம் பறந்து போயிடும்னு சொல்வீங்களாமே. திருமாறன் தான் சொன்னாரு. இன்னில இருந்து நான் தான் உங்களுக்கு கால் அமுக்கி விடுவேன். சுபத்ரா அம்மா கூட சண்டை வந்தாலும் சரி. இனிமே இது என்னோட வேலைதான். இவ்வளவு நாளா வெண்ணிலாவோட பொண்ணுன்னு இவ்வளவு ஒதுக்கி வச்சுட்டேனே. நல்ல வேளை, வெண்ணிலாவோட புத்தி எதுவுமே என் பேத்திக்கு வரல. ஆதிராவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது வரைக்கும் எனக்கு இந்த குழப்பம் தீரவே தீராது. ஆமா, ஆதிராவுக்கு 18 வயசு ஆயிடுச்சா இல்லையா? ஆதிரா, உன்னோட பிறந்த நாள் எப்போ? என்னோட பர்த்டே நெக்ஸ்ட் மந்த் பாட்டி. இந்த பர்த்டேவோட எனக்கு 18 வயசு முடியுது. ஆமா, ஏன் கேட்டீங்க? என் பர்த்டே ஏதோ செலிப்ரேட் பண்ண போறீங்களா? ஆமா, ரொம்ப பெருசா பண்ண போறேன். அப்போ இன்னும் 1 மாசம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்.